ஸோ ஃபிங்கர் மெஷர்மெண்ட் ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான் சரிங்களா. நம்மளோட கையில் வந்து இந்த பக்கம் ஸ்கின் வேரியேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன செஞ்சிருங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்கும். அது தெரியுதா, ஸ்கின் வந்து வேரி ஆகிற பிளேஸில் வந்து நம்ம லைன் வச்சு போட்டுக்கும். பட் எல்லாரும் இது வந்து ஈஸியாக பண்ணிடுவோம். பட் எல்லாரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன, இந்த இடம் சரிங்களா. இங்கே வந்து இந்த நெயிலுக்குள்ள வரைக்கும் என்ன செஞ்சிருவோம்னா நம்ம ஹென்னா யூஸ் பண்ணிடுவோம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஹென்னா யூஸ் பண்ணும்போது இந்த நெயில டச் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்படி தான் போடணும். ஸோ இப்போ வந்து என்னன்னா தெரியுதா, இந்த லைன் கனெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணக்கூடாது. ஒரு கர்வி லைன் போட்டுக்கணும். இந்த கர்வி லைனுக்கு இந்த பக்கம் தான் நம்ம ஃபில் பண்ணணும். எந்த டிசைனாலும் இதுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த கர்வி லைனுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ வந்து நான் இது போடலையே, பிளைனாக தெரியுமான்னு கேட்டால் இல்லை, நான் இப்படி தான் வச்சிருக்கேன் பாருங்க. பட் ஆனால் இது எனக்கு தெரியல, புரியுதா. கர்வி லைன் போட்டிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு லைனு. ஸோ இப்படி மெஷர் பண்ணி இந்த பக்கம் வரணும். இங்கே கர்வி லைனுக்கு உள்ளே போடக்கூடாது. நம்ம போடுற ஹென்னா ஒரு மெஷர்மெண்ட்டு, ஹென்னா வந்து உள்ளே டச் ஆகக்கூடாது. ஸோ இந்த டைப்பில் தான் நம்ம போடணும் சரிங்களா. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்பேஸில் வந்து நம்ம ஹென்னா வச்சு ஃபுல்லாக லோட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி டிசைன் வரும்போது ஹென்னா வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் பை லைனாக இப்படி தான் வந்து என்ன செய்யணும்னா ஹென்னா வச்சு லோட் பண்ணணும். அந்த டைமில் கொஞ்சம் பிதிக்கி கையில் நான் போட்டு அப்ளை பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் என்ன மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா, ஹென்னா எடுத்து கையில் நம்ம அப்ளை பண்ணுறோன்றப்ப ஒரு இடத்துல வந்து நல்ல ஹெவியான ஹென்னா வந்துடும், ஒரு இடத்துல நம்ம தடவிப்போம், அந்த இடத்துல லைட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல டார்க்காக பிடிச்சிருக்கும், இந்த இடத்துல லைட்டாக பிடிச்சிருக்கும். ஸோ ஆஃப்டர் ஸ்டெயின் பார்த்தோன்னா திட்டு திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை நோட் பண்ணிக்கோங்க.